நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உடம்புல கொஞ்சம் ரத்தம் அதிகமானப்போ மூக்குல இருந்து கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கு. அவ்வளவுதானே, சாப்பாட்டை குறைச்சாலே இது சரியாயிடும். இதை யாரு உங்ககிட்ட சொன்னது? என் வீட்டுக்காரர் தான். பார்வதி வியாதியை பத்தி வேற என்ன சொன்னாரு? டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, மருந்து கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அது சரி. சுகுமாரா ரொம்ப பிரில்லியண்டா இருக்காரு. ஏன் இப்படி சொல்றீங்க? அவரு சொன்னதுல ஒரு விஷயம் சரிதான், மருந்தோட விஷயம். அவங்க இதுக்கு அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனமே இல்ல. இங்க பாரு, செத்துருவாங்க. இங்க பாருமா சுமதி அம்மா, பார்வதிக்கு தீராத வியாதி ஒண்ணு வந்திருக்கு. கண்டிப்பா இறந்துருவா. ஐயோ, ரத்த புற்று நோய்க்கான சின்ன அறிகுறி தான் இது. அன்னைக்கு இருக்கும்போது கூட மூக்குல இருந்து ரத்தம் வந்ததே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க உடம்புக்குள்ள ஒரு டியூமர் இருக்கு. எப்ப அவ நம்மளை விட்டு போவான்னே தெரியாது. கடவுளே. கொஞ்ச நாள் பார்வதி இங்க தானே இருந்தாங்க. இந்த வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தது புண்ணியம்தான். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு? என்ன சொத்து விஷயம்லாம் என்ன ஆகும்னு கேட்டேன். சொத்தோட விஷயத்தை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு வேணாதெல்லாம். இங்க பாரு, வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட போறோம். இதுதான் மனுஷனோட வாழ்க்கைய. என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட ஒரே ஒரு தடவை நம்ம மூச்சு விடுற காத்து வெளியே போயிட்டு ஆக்சிஜன் மட்டும் உள்ள வரல அப்படிங்கும் போது பார்வதியோட சொத்தை பத்தி தான் இவ யோசனை பண்ணிட்டு இருக்கா. எப்படி மொத்தத்தையும் ஆட்டைய போடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. பயங்கரமான புத்திசாலியா இருப்பா போல இருக்க. அருண் எங்க என்ன பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அது என்ன வழி இருக்கு? சுகுமாரனுக்கு தெரியாம நீ ஒரு வேலை பண்ணுமா? தபாரு, நாமெல்லாம் மனுஷங்க தானே. ஒரு ஆளுக்கு நம்ம உதவி பண்ணோம்னாக்க அதனால அந்த ஆளுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். பார்வதி செத்ததுக்கு அப்புறம் அந்த விவரத்தை அருண்கிட்ட சொன்ன என்ன பிரயோஜனம்? ஆனா அவனுக்கு இப்ப தெரிஞ்சு பார்வதிக்கு வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும். அப்படி பண்ணிட்டான் அவன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அருணுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடு. என் வீட்டுக்காருக்கு தெரியாம நானும் கால் பண்ணி பார்த்தேன், அருணுக்கு போக மாட்டேங்குது. அப்படின்னா இந்துக்கு கால் பண்ண. அதையும் ட்ரை பண்ணிட்டேன், 2 பேர் நம்பருக்கும் காலே போக மாட்டேங்குது. ஓஹோ, அப்படின்னா அவங்க போன் நம்பரை மாத்தி இருப்பாங்க. அப்படின்னா அது உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் சும்மாமா. இத பாரு, அருணும் இந்துவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு லாபம் கிடைச்சா அதுல இருந்து பாதி லாபம் சுமதி கிடைக்கும். அதை லாபம் வச்சுக்க. கொஞ்சம் சந்தோஷப்படுமா. சுமதி நினைச்சா நடக்கும். அருண் தான் கூப்பிடுறாரு. ஹலோ. நான் தான் மாமா. தெரியுதுப்பா. எங்க இருக்கீங்க? அது நல்ல ஆள் தான்ப்பா. எத்தனை தடவை கால் பண்றது? எப்போ போட்டாலும் கால் கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்க செட்டில் ஆயிட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சோம். என் பொண்ணு எங்க? கொடுக்குறேன் மாமா. லைன்ல தான் இருக்காரு. அப்பா,
சொல்லுமா. என்ன மன்னிச்சிருங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம. சொன்னா நீங்க எங்களை விட மாட்டீங்கன்னு தெரியும். எங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு தோணுச்சு. அது சரி. இங்க உனக்கு என்னதாம்மா பிரச்சனையா இருந்துச்சு? அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அங்க எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அதுக்கான உரிமையும் அதிகாரமும் இருக்காதுல்ல. எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க. நம்ம கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்ல. அப்படிதானம்மா? இது அப்படிலாம் இல்லப்பா. நான் அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சொன்னாலும் அதை நான் புரிஞ்சுப்பேனான்னு எனக்கு தோணலம்மா. அப்பா எப்பயுமே உன்னை பத்தி தாம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பா, தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்கும். விடுமா. அழுதாதம்மா, பரவாயில்ல. வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா இந்து, நீங்க அப்படியே இருங்க, என்கிட்ட பேசாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை தவிர வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அழுகாதம்மா. இத பாரு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நான் அழ மாட்டேன். நீ அருண் கிட்ட போனை கொடு. இந்தாங்க. ஹலோ. பொண்ணு போயிட்டாளா? இல்ல. இங்க பாருப்பா, நான் சொல்றது அவகிட்ட சொல்ல வேண்டாம். பார்வதி அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு நாள் இங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம்? அது வந்து நான் அப்பயே ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டேன். அது மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? அவங்களுக்கு நோய் வந்திருக்கிற விஷயத்த இப்போ அருண் கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம். அப்புறம் என்னாச்சு மாமா? டாக்டர் என்ன சொன்னாரு? இல்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ப்ரெஷர் தான். மருந்து கொடுத்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதை பத்தி நீ இந்து கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. நான் ஒரு நாள் அத்தையை போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க இப்போதைக்கு இந்த ஊருக்கு வர வேண்டாம். அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க வர வேண்டாம். ஏன் வரக்கூடாது? அது வந்து அது போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னையவா? ஆமா, அந்த எஸ்ஐ இங்க வந்துட்டு போனாரு. ஜேபியோட கார் ஆக்சிடென்ட் விஷயத்துல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. எஸ்ஐ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது உண்மை இருக்கா? ஐயோ, ஒண்ணுமே இல்ல. அது வெறும் ஜேபியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போனப்போ உங்க சட்டையில ரத்தம் இருந்தது இல்ல, அந்த சட்டையையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் எஸ்ஐ இங்க இருந்து கொண்டு போயிட்டாரு. அது எதுக்காக? அது எதுக்கு? சும்மா அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக. இதை பாருப்ப, உன் சைடில் ஏதாவது தப்பு இருக்கா என்ன? ஐயோ இல்ல மாமா, நான் 100% உண்மையை சொல்றேன். அப்ப அது போதும். நீங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். யாரோ வேணும்னே விளையாடுறாங்க. அது குரூப்பா இருக்கலான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வந்தா போதும். விளையாடுறது யாரா இருந்தாலும் சரி, விளையாட்டை நிறுத்திட்டு களத்துக்குள்ள வரட்டும். இப்ப நான் சொன்ன எதுவும் இந்துக்கு தெரிய வேண்டாம். என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கால, டென்ஷன் ஆக வேண்டாம். என்னங்க? சரிப்பா, சுமதி இங்க வர்றா. சரி மாமா. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை.
போன்ல யாரு? என்னது? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? இருக்கு, துர்கா பிரசாத் தர்ஷன், அதான் பேரு. உனக்கு தெரியுமா அவன? எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. உங்க போனை கொஞ்சம் நான் செக் பண்ணி பார்க்கலாமா? ஐயோ, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எச்சி, போய் வேலையை பாரு. சரி சரி. நம்ம இல்லாதப்போ ஒரு வேளை போனை செக் பண்ணி பார்த்தாலும் பாப்பா. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு பார்வதி. இத பாரு, சொல்ல வர்றத நான் முகத்தை பார்த்து சொல்லிடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. அதை தவிர மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு முகத்தை பார்த்து வேற ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த பிரபாகரனுக்கு இல்லவே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பலரும் வெறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட மறைச்சு வச்சுட்டீங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? நீ இப்ப என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உன் பொண்ணோட விஷயம் தானே. ஆனா என்னோட சங்கடத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்க அண்ணன் தான் என்ன வேணும்னே தடுத்தாரு. சொல்ல போனா நான் யாரு? விஸ்வநாதன் பொன்னாட்டி இருக்கால சுபத்ரா, அவளுடைய அண்ணனா. ஆனா விஸ்வநாதன் இந்த குடும்பத்தோட மூத்த பையன், ஓ கூட பிறந்த அண்ணன். அந்த ஆளு என்னோட காலை பிடிச்சு கதறி அழுதான். குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த கூட இருக்கணும்னு. அவர் சொன்ன வார்த்தையை என்னால மீற முடியாம போச்சு. உன்னோட குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாம நடந்தது. நான் பண்ண அந்த ஒரு தப்பால எத்தனை நாள் நான் தூக்கம் வராம தவிச்சேன்னு உனக்கு தெரியுமா? அந்த டென்ஷனாலேயே என் தலையில இருந்த முடி அத்தனையும் கொட்டிடுச்சு. ஆனா வரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் மக கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வருவா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாவேன். நான் பேச வந்தது வேற ஒரு விஷயம். அத நீயும் கேட்கணும். அப்படி உட்காரு. சொல்லுங்கப்பா. அது வந்து நான் உனக்கு யாரு? என் அப்பா. இவங்க உனக்கு யாரு? சித்தி. அப்படிதானே. பார்வதிக்கு இங்க உதவி செய்ய ரோசி அம்மா இருக்காங்க. ரோசி அம்மாவுக்கு உதவி பண்ணதான் நீங்க வந்தியா என்ன? அப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கணும். கிச்சன்ல வேலை பார்க்கறவங்க தான் ரோஸ் அம்மா. ஆனா அதை தவிர அந்த அம்மாவுக்கு வேற விஷயம் எதுவும் தெரியாது. பார்வதி டைமுக்கு சாப்பிட்ற நிறைய மருந்து மாத்திரைகள் இங்க இருக்கு. அதெல்லாம் கொடுத்தாங்களா, நேரத்துக்கு சாப்பிட்டாங்களா, டோசேஜ் எல்லாம் சரியா கொடுத்தாங்களா அப்படின்னு பாக்குற உரிமை உனக்கு இருக்கு. என்ன சொல்ற? அதுவும் கடமை. நான் அது எல்லாத்தையுமே கரெக்டா தான் எடுத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ உன்னை சித்தி சித்தின்னு சொல்லிக்கிட்டு இப்படியா சுத்தி வந்துகிட்டு இருக்கா? கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும். இந்துல கறந்தப்போ பார்வதி சம்பந்தப்பட்ட வேலைகளை கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்தாவ. நீ இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்கு தேவையில்லாதவங்கள பத்தி நாம எதுக்காக இப்ப பேசணும்? நான் ஒரு உதாரணமா தான் சொல்லிட்டு இருந்தேன். இத பாரு, பார்வதி சொல்லிதான் நீ ஒவ்வொன்றையும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. எல்லா விஷயங்கள்லயும் நீ கவனமா இருக்கணும். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உட்பட. அதுக்காக நீ ஃபைல்ல கையெழுத்து போட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் வந்துச்சுன்னா இப்படி எடுத்து அது என்ன வந்திருக்குன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறதுக்கு பார்வதி கையில நீ கொடுக்கணும். அதுல ஒரு இன்வால்மெண்ட் உனக்கு இருக்கணும். புரியுதா? அபி எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா?
அவளோட வேலைகளை பார்க்க வேண்டாமா? அவ வேலையை அவ பார்க்கட்டும். அவ பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கா, கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் போகட்டும். அது வரைக்கும் மேக்ஸிமங்கிறது தொந்தரவு பண்ணலாம் இல்லையா? ஐயோ, வேலை பார்க்கலாம் இல்லையா? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன இப்படிலாம் பேச வைக்காத. பார்வதி கூட நீ மனசறிஞ்சு நிக்கணும் அபி, புரிஞ்சுதா? உங்களுக்கு சிரமம் இதே இல்லைன்னா? சிரமம்னு கேட்டா அதெல்லாம் எந்த சிரமமும் இல்லை. ஏய் பூனை, சத்தம் போடாத, போ, கத்தாத. ஐயோ, என்ன கரண்ட் போயிடுச்சு? இடி மின்னல்னு எதுவும் இல்லையே. என் வீட்டுக்கார் வர இன்னும் வீட்டுக்கு வரலையே. நான்டாமா. கரண்ட் போயிடுச்சா? ஆமா. அடிக்கடி இந்த மாதிரி போகுமா? ஆஹா, இல்ல, ஒருவேளை இங்க ஃபீஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேம்மா. நான் எதுக்கு செக் பண்ணி பாக்குறேன். அது வரைக்கும் இந்த மெழுகுவர்த்தி வச்சுக்கோமா. அருண் வெளியில போயிருக்காரா? வரத்துக்கு லேட் ஆகுமா? இல்ல, இப்ப வந்துருவாரு. தனியா இருக்க பயமா இருக்கா? இல்ல. இருந்தா சொல்லுமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்கதான் ஆள் இருக்காங்கல்ல. வேணும்னா நான் அக்காவை கூப்பிட்டுக்கிறேன். அண்ணா, அருண் வந்துட்டியா? கரண்ட் போயிடுச்சு. ஆமா, பொண்ணு தனியா இருந்தா பயப்படுமோன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். அது இங்க மட்டும்தான் கரண்ட் இல்ல, மத்த எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு. அப்படியா? என்ன இருக்கும்? இருந்தாலும் நம்ம போய் பார்க்கணும் இல்லையா? அண்ணன் மெழுகுவத்தி கொண்டு வந்து கொடுத்தாரு. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்கு. அண்ணா வாங்க சுவிட்ச் போர்டை பார்ப்போம். சப்ளை எதுவும் கட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ போய் இந்து கூட போய் இருப்பா. நானும் வரேன். அதெல்லாம் வேண்டாம். அப்போ நான் வரட்டுமா? இந்துமா, மெழுகுதிரி வேணும்னா என்கிட்ட சொல்லு. சரிங்கண்ணா. நல்ல மனுஷன்.
ஹாய் சுசிலா. நீங்க எங்க போனீங்க? ஆ, நான் எங்கேயும் போகலையே, நான் உன் முன்னாடி தானே நிக்கிறேன். கரண்ட் பாக்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? இங்க பாருமா, கரண்ட் போனதை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? என்ன பிரச்சனைன்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஃபீஸ் போயிருக்கு, அதான் அதை சரி பண்ணிட்டேன். கரண்டும் வந்துருச்சு. ஐயோ, என்னையே நீ சந்தேகப்படுறியா? அம்மாடி. ஏய், இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? இந்து இந்து, அட எந்திரிமா. குட் மார்னிங். வா, மெதுவா. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தா காஃபியை குடி. கொஞ்சம் கொஞ்சம் குடி. பார்த்து எழுந்துற. மெதுவா. வா, வந்து உட்காரு. வா. ஒரு நிமிஷம். கொஞ்சம் இந்த பவுடரை தேய்ச்சி விட்டுறேன். ஹே இந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எடுத்துட்டு வருவேன்ல இதெல்லாம். வா, மெதுவா வா. அட பரவாயில்லைங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.